மேம், ஆல்ரெடி மிஷின் பை பண்ண கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்களே ப்ரொவைட் பண்ணுவீங்களா? இல்லை வேற எங்கேயும் நாங்கள் போய் வாங்கணுமா? இப்போ நம்ம மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம எல்லாமே நம்மளே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோங்க. சப்போஸ் மேபி அவங்களுக்கு அங்கே நியர்பை இப்போ ஒரு பெல்ட் போயிடுச்சு அப்படின்னா, பெல்ட் வந்து இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அவங்க பெல்ட் அங்கே வாங்கலாம். ஒரு மோட்டரோட கெப்பாசிட்டர் போயிடுச்சு அப்படின்னா கெப்பாசிட்டர் அங்கே கிடைக்கும். உங்களுக்கு அங்கே அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனாலுமே உங்களுக்கு அங்கே அவைலபிலிட்டியே இருந்தாலுமே மேடம் என்னால் போய் வாங்க முடியாது அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு கொடுத்தீங்க, உங்களுக்கு என்ன ஸ்பேர் வேணும்னு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து கொரியர் பண்ணி கொடுத்துருவோம். மேம், நம்மள்ட்ட வாங்கின மிஷினரிஸ் எல்லாம் நீங்கள் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மிஷினரிஸ் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏகேஆர், எம்எஸ்எஸ், ரவிமீனா, கல்யாண சுந்தரம் அந்த மாதிரி வந்து பார்சல் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்களோட நியர்பை லொக்கேஷன் இப்போ விழுப்புரமாக இருக்கலாம், விழுப்புரத்தில் நமக்கு அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நியர்பை லொக்கேஷனில் எங்கே இருக்கோ அந்த பார்சல் சர்வீஸ் மூலிமா நம்ம வந்து போட்டு கொடுக்குறோங்க. ஸோ அது இல்லாமல் எனக்கு அந்த ஏரியாவிலே பார்சல் சர்வீஸ் இல்லைங்க அப்படின்னா நம்ம தனி வண்டியும் கூட அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ 4-5 மிஷின்ஸ் நம்ம ஒட்டா போகணும் அப்படின்னீங்கன்னா தனி வண்டியாக கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து நம்ம சீ போர்ட்டில் தான் பண்ணுறோம். ஷிப்பிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி சென்னை இருக்கும், தூத்துக்குடி இருக்கும், இல்லை கொச்சின் இருக்கும். அந்த மாதிரி எது நியர்பையாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கஸ்டமர்ஸ் இல்லை அர்ஜென்ட் அப்படின்னா ஏர் ஷிப்பிங் நம்ம பண்ணிட்டு இருக்கும். மேம், கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட பை பண்ண மிஷினரிஸ்க்கு வந்து எத்தனை இயர் வாரண்ட்டி நீங்கள் தருவீங்க, ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க மேம். மிஷினரிஸ் வாரண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டருக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். மற்றபடி தேய்மானம் உள்ள பொருளுக்கு இப்போ ஒரு இன்ஸ்டன்ட் கிரைண்டர் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளேட் தேய்மானம் தான் ஆகும், பேரிங் தேய்மானம் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி தேய்மான பொருள்களுக்கு வந்து நம்ம வாரண்டியில் கொடுக்க முடியாது. ஸோ மோட்டருக்கு வாரண்டி கொடுக்குறோம். அந்த தேய்மான பொருளுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டு, ஸ்பேர் சப்போர்ட்டு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம்.